வணக்கம். நான் மாதம் மதுரைக்கு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக போவேன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த தரம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன அனுபவம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு போகும்போது மதுரையில் அந்த மருத்துவமனை வாசலே இறக்கி விட்டுருவாங்க. வாசலேருந்து ஒரு 2 அடி தள்ளி இறக்கி விட்டுருவாங்க. நமக்கு ஈஸியாக இருக்கும். எதையும் கிராஸ் பண்ண வேண்டியதில் ஒன்றும் செய்ய வேண்டியதில் அப்படியே உள்ளாக்க போயிடலாம். ஆனால் திரும்பும்போது கொஞ்சம் கவனமாக வரிசையாக நிற்கிறவங்களோட சேர்ந்து இருந்து அப்படியே கிராஸ் பண்ணி வந்துடுவேன். ஆப்போசிட்டில் ஆஸ்பத்திரிக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஊருக்கு வர்றதுக்கான திருநெல்வேலி வர்றதுக்கான பேருந்துகள் வர்ற வழி அது. ஆனால் அந்த நான் வர வேண்டிய வண்டி மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க. அதாவது திருநெல்வேலி வண்டி, நாகர்கோவில், வள்ளியூர், கன்னியாகுமரி இந்த வண்டிகள்லாம் நிறுத்தவே மாட்டாங்க. ஃப்ரீயாக போகும் ஆனால் நிறுத்தவே மாட்டாங்க. எனக்கு தூரத்தில் வர கண்ணாடி போட்டு கூட தூரத்தில் வர எழுத்து படிக்க முடியாது. அதனால் பக்கத்தில் யார்கிட்டயாவது சொல்லுவேன். சொன்னோம் அவங்களும் திருநெல்வேலி வண்டி வந்தால் கையை ஆட்டுவாங்க. நானும் கையாட்டிட்டு கிட்டக்க போகிற மாதிரி போவேன். நிறுத்த மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிற்கிற இடத்துல முதல்ல ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருக்குது. அந்த கடை வாசலில் நின்னோம்னாக்கா ஏதாவது ஒரு வண்டி மட்டும் ஏதோ அதிசயமாக பக்கத்தில் இளநீ கடை இருக்கும், அங்கே நிற்கும். அதில் ஓடி போய் ஏறணும். சரி, இளநீ கடையில் நிற்போம், இங்கே தான் நிற்கும்னு பார்த்தோம்னா அடுத்து ஒரு கமங்கூழ் விற்கிற கடை இருக்கும், அங்கே போய் நிற்பாங்க. அது சரி, அங்கேயே எப்படியோ நின்னா சரி ஓடி போய் ஏறிக்கிறலாம் அப்படின்னு பார்த்தா அப்போ ஒரு நாள் இந்த தரம் தான் பார்த்தேன். மருத்துவமனையே அந்த இடத்துல ஒரு அந்த கம்மங்கூழ் இதெல்லாம் விற்கிற கடைக்கு பக்கத்தில் ஒரு பயணிகள் நிழற்குடை கட்டி விட்டுருக்குறாங்க. அதில் நின்னேன். ஆனால் அதுக்குள்ளே நம்ம நின்னோம்னா தெரியாது. பஸ்ஸு நமக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு நம்மளை தெரியாதுங்கிறதுக்காக வெளியே நிற்கிறது. மொட்டை வெயில். நான் இங்கேருந்து குடிச்சிட்டு போகிற தண்ணியோடு தான் திரும்ப மறுபடி சாயந்தரம் வரைக்கும் வருவேன். அந்த உண்மையை சொல்கிறேனே, நீர்க்கடுப்பில் அவ்வளவு அவஸ்தைப்படுவேன். ஏன்னா டாய்லெட்டுக்குள்ளெல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்கும். அதனால சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன். இங்கேருந்து குடிச்சிட்டு போகிறதோட வந்துடுவேன். ரொம்ப கெடுதல் அதெல்லாம். இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படி தான் செய்கிறது. இந்த தரம் பார்த்தீங்கன்னா அதோட இந்த ஓடுறது ரொம்ப அந்த பயணிகள் நிழற்குடை இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் நின்ன ஒரு நாள் அதை விட்டு அந்த பக்கம் ஒரு 10 அடி தள்ளி நின்னாங்க. நிற்கிறேன் போயிடுறாங்க போலன்னு நினச்சோன்னாங்க. சரி பஸ் நிற்கலை போயிடுது அப்படின்னு நினச்சோன்னா அங்கே 10 அடி தள்ளி போய் நிற்கிறாங்க. என்னால் உடம்ப தூக்கிட்டு ஓடவே முடியல. அதை விட கொடுமை, நம்ம ஏறுறதுக்குள்ளே பஸ் எடுத்துடுறாங்களோன்னு பயமாக வேற இருக்கும். 2 கம்பியும் இப்படி பிடிச்சி இந்த வெயிட்டை உள்ளே தள்ளுறதுக்குள்ளே எனக்கு இந்த பிளேட் வச்ச கை ரொம்ப வலி எடுக்கும். ரொம்ப அவஸ்தையில் தான் இருப்பேன். ஆனால் நல்லா சீட்டு ஃப்ரீயாக இருக்கும். அதில் படுத்துகிட்டே தான் வருவேன் நான். சில நேரங்களில் இந்த ஏசி பஸ் வரும், சில நேரங்களில் சாதா வரும். எது வந்தாலும் ஏறி வர்றது நின்னா போதும், எந்த வண்டியாவது அப்படின்னு தான் வருவேன். அப்படி வருவேன்னா ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இறங்கும்போது பேருந்துக்குள்ளே ஒரே ஒருத்தர் தான் உட்கார்ந்துருந்தார். அந்த வரும்போதும் அதிகமான நபர்கள் வரலை, 2-3 பேர் தான் வந்தோம். பேருந்துக்குள்ளே ஒரே ஒருத்தர் தான். அவர் கொஞ்சம் தள்ளி போகிறவர் போல், நாகர்கோவிலோ கன்னியாகுமரியோ தெரியல. அப்போ டிரைவர் கண்டக்டர்கிட்ட சொல்கிறார், அதை அவனையும் இறக்கி விடுறா, நம்ம 2 பேர் மட்டும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃப்ரீயாக வர்ற வண்டியை கொஞ்சம் நிறுத்தி ஏற்றிட்டு போனான்னு. அதுலேயும் பெரும்பாலும் அங்கே நிற்கிறவங்க எல்லாமே உடல் நல குறைவால் வைத்தியத்துக்கு வந்தவங்க தான் அங்கே நிற்போம், வேறு யாரும் இல்லை. இல்லைன்னா உறவினர்களை பார்க்க வந்தவங்களா இருப்பாங்க. இப்படி
இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை, இந்த தரம் என்னாச்சு, ஸ்கூல் திறக்கிறாங்க, பேர பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிடுவாங்க. இவ்வளோ நாள் நான் வீட்டில் இருந்தும் நான் போய் பார்க்கல. நாளைக்கு திறக்கிறாங்க, இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் பொழுத கழிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்காக என்ன, அந்த வண்டியெலாம் நிற்கும். சிவகாசி, விருதுநகர், அப்புறம் இந்த மாதிரி ஊர்களுக்கு போகிற வண்டி எல்லாமே நிற்கும். எல்லா வண்டியும் நிற்கும். இந்த நாகர்கோவில் வண்டி தான் நிற்காது, கன்னியாகுமரி வண்டி தான் நிற்காது. அப்போது எனக்கு வந்து மகள் ஊருக்கு போகிறதுக்கு வண்டி கிடச்சிது. ஏறிட்டு பார்த்தா சீட்டே இல்லை. கம்பி வாசலுக்கு நேரம் இருக்கிற 2 கம்பியை பிடிச்சிட்டு இப்படி பார்க்குறேன், ஒரு ஆளுக்கு ஒரு சீட்டு கூட இல்லை. அப்புறம் குனிஞ்சு பார்க்குறேன், நான் நிற்கிற இடத்துலையே ஒரு பெண்மணி ஜன்னலோரம் உட்காந்துருக்காங்க, இன்னொருத்தவங்க விளிம்பில் உட்காந்துருக்காங்க, நடுவில் இடம் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ நான் வந்து அந்த பொண்ணை, சின்ன வயசு பொண்ணு, ஒரு 30 வயசு இருக்கும், ரொம்ப அழகாக இருந்தா, நல்ல அழகு. அகத்தோட அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த முகம் வந்து அந்த பொண்ணோட அகத்தோட அழகை காட்டலை. நான் வந்து அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா, இல்லைன்னா கொஞ்சம் எந்திரிச்சுக்கோ, நான் உள்ளே போயிடுறேன் அப்படின்னு. இல்லை நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடுவேன், அப்புறம் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன, ஒரு இருக்கை காலியாக இருக்கும்போது இவங்க அடுத்த ஸ்டாப்பில் இறங்குற வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் கம்பியை பிடிச்சிட்டு நிற்கிறேன், வண்டி இப்படி போகுது, அப்புறம் இப்படி போகுது. அப்படியே கம்பியை நான் வழுக்கி விட்டுட்டேன்னாக்கா சோழி முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ எந்திரிக்க மாட்டேன்னுருச்சு அந்த பொண்ணு. என்னையும் உள்ளே போகக்கூடாதுன்னுருச்சு. நீ எந்திரிக்க வேணாம் பரவாயில்ல, ஆனால் என்னையும் உள்ளே போய் உட்கார விடலாம்ல. விட மாட்டேன்ட்டான். நான் அடுத்த ஸ்டாப் வரோம், எந்திரிச்ச பிறகு போய் உட்காருங்க, எந்திரிச்ச போய் உட்காருங்க. எவ்வளவு மன வேதனையா, எவ்வளவு மன வலி இருக்குன்னு பாருங்க. என்ன காரணம்? அவ பக்கத்துல உட்கார்றதுக்கு எனக்கு அருகதை இல்லையா? அந்த அளவு அருவருப்பா இருக்கிறேன்னா? எப்படிதான் இருக்கட்டுமே, ஒரு பொதுவாகணும் அது. நீயும் பயணச்சீட்டு வாங்கியிருக்க, நானும் பயணச்சீட்டு வாங்கியிருக்கிறேன். ஒரு இருக்கை காலியா இருக்கு, அதுல என்னைய உட்கார விடாம வழி விடாம நான் இறங்கின பிறகு உட்காருன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு புரியவே இல்லை. என் பக்கத்துல உட்கார்றதுக்கு உனக்கு அருகதை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ அப்படியே உட்கார்ந்ததே முதல்லயே அந்த ஜன்னலோரம் இருந்த பெண்மணிக்காக தள்ளி உட்கார்ந்தது மாதிரி அப்படியே ஒடுங்கி உட்கார்ந்து இருந்துச்சு அந்த பொண்ணு. நானும் எவ்வளோ ஒரு 1/4 மணி நேரம் வாதாடி பார்த்தேன், நடக்கவே இல்லை. வேற ஒருத்தவங்களா இருந்தால் இடிச்சுக்கிட்டு போய் அதில் உட்காந்துருவாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் தைரியம் இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு முடியல. சரி, நீ என்ன சரியோ செய், எப்போ இறங்குறியோ இறங்கு, அடுத்த ஸ்டாப்பு. அம்மா, உன்னோட தாயா இருந்தா நீ இப்படி செய்வியாம்மா? எங்க அம்மாவா இருக்கிறது அந்த மாதிரி நான் இருக்கிறதுனால தான் சொல்றேன், இருங்க அடுத்த ஸ்டாப் வரட்டும், நான் இறங்கிடுறேன். இப்படி பேசுது அந்த பொண்ணு. நான் வந்து கம்பியை இப்படி பிடிச்சுக்கிட்டு பர்ஸை எடுத்து இப்படி திறந்து இது செய்கிறேன். அப்போ வந்து அந்த பொண்ணோட உச்சந்தலை முடி காற்றுல பறந்து என் கையில் மாட்டுது. ஒரே கத்து, அம்மா 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 என்ன இப்படி பண்ணுறீங்க? முடியை பிடிச்சி இழுக்கிறீங்க. முடியை பிடிச்சி இழுக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை இருக்குது? நான் ஒன்றுமே வாயே பேசலை. நான் பாட்டுக்கு பதில் சொல்லாமல் பயண சீட்டு வாங்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டாப்பு தள்ளி இறங்குறா அந்த பிள்ளை. நான் அது வரைக்கும் அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப மன வலியை தந்த நிகழ்வு இது எனக்கு. அதனால தான் சொல்கிறேன். நான் அவ இறங்கின பிறகு நான் உட்காந்துட்டேன். நல்ல வசதியாக 2 பேர் தான் உட்காந்துருக்கோமா, உட்காந்துட்டேன். அப்போது அந்த பொண்ணு உட்காந்துருக்கும்போது டிரைவர் சொல்கிறாரு, ஏம்மா அந்த இதில் வந்து உட்காருங்கிறாரு. எதில்? அந்த கியர் போடுவாங்கள்ல அந்த பக்கத்தில், அதில் வந்து உட்கார சொல்கிறார். ஒரு இருக்கை காலியாக இருக்கும்போது நான் எதுக்காக அங்கே போய் உட்காரணும்? நான் அதை கண்டுக்கிறவே இல்லை. அதுக்கப்புறம்
அந்த பொண்ணு இறங்கி போயிடுச்சு. நானும் உட்காந்தேன். அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்தாங்க, இன்னொரு கொஞ்சம் வயசான பெண் வந்தாங்க, அவங்களும் உட்காந்தாங்க. 3 பேரும் ஒரு சீட்டில் உட்காந்துருந்தோம். இது எவ்வளோ ஒரு மன வலியை தரக்கூடியது. நினச்சா பார்க்குறவங்க எல்லாரும் என்னை ஏதோ அருவருப்பாக பார்க்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒருத்தர் கூட ஒரு வாய் திறந்து, ஏம்மா வயசானவங்க இப்படி நின்றுட்டு இருக்காங்க, நீ எழுந்திருச்சு அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அடுத்த ஸ்டாப்பில் நீங்கள் இறங்க போகிறீங்கன்னா ஏம்மா உட்காருங்கன்னு சொல்லி எழுந்திருச்சு இடம் கொடுத்துட்டு நிற்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் பக்கத்து சீட்லேயும் நீ உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்து இறங்கி போன பொண்ணுக்கு எதிராக ஒருத்தர் கூட ஒரு குரல் கொடுக்கல. அது பொண்ணு இறங்கி போன பிறகு பின்னாடி சீட்டில் இருந்த ஒரு அம்மா அந்த ஜன்னலோரம் உட்கார்ந்துருந்தவங்கள சுரண்டி, அவங்க பாவம் வயசானவங்க தள்ளாடுறாங்க, நிற்க முடியல அவங்களால, தள்ளாடுறாங்க. உன் அம்மாவாக இருந்தா நீ அப்படி செய்வியா, இப்படி உட்கார விடாமல் செஞ்சுட்டு போகிறாளே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முதல்ல சொல்லியிருந்தாக்கா ஒரு தீர்வு, அந்த ஒரு நேரத்தில் நம்மளே தீர்ப்பை சொல்லிடலாம்ல. ஒரு தப்பு செஞ்சால் அது எப்படிப்பட்ட தப்புங்கிறது இருக்குது. இந்த மாதிரி ஒரு செயலுக்கு வந்து அப்போவே நமக்கு வந்து தீர்வு கிடைச்சிரும் இல்லையா. அப்போ பேசாமல் இருந்துட்டு அவங்க போன பிறகு சொல்கிறது வந்து, சொன்னாங்கங்கிறது ஒரு விஷயந்தான், நல்ல விஷயந்தான். ஆனால் அதை அவங்க போன பிறகு சொல்கிறது அவங்க செஞ்ச செயலை விட மோசமாக தெரியுது எனக்கு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நீங்களா இருந்தால் என்ன செய்வீங்க சொல்லுங்கள். ஏதோ என் மனசு அழுத்திக்கிட்டு ரொம்ப பாரமாக இருந்துச்சு, அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். போயிட்டு வரேன்.